பூஜைக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அக்கா எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குக்கா. உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆமா, என்ன சித்தி திடீர்னு எங்க ஆரோக்கியத்துக்காக இப்படி அக்கறை எடுத்து ஹோமம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க? என்ன அருண் அப்படி கேக்குற? நான் உங்க சித்தி இல்லையா? எனக்கு உன் ஆரோக்கியத்து மேல, ஆதி ஆரோக்கியத்து மேல அக்கறை இருக்க கூடாதா? அப்படிலாம் இல்ல சித்தி, உங்க அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சித்தி. இது வரைக்கும் அம்மா கூட இந்த மாதிரி ஹோமம் எல்லாம் பண்ணதில்ல. எங்க மேல ஸ்பெஷலா கேர் எடுத்து பண்றீங்களா, அதனால தான் கேட்டேன் சித்தி. என்ன அருண், உங்க சித்தி நல்ல விஷயம் தானே பண்றாங்க, எதுக்கு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நல்லா சொல்லுங்க மாமா. அருண், அம்மா பேசாம போய் நீ அந்த ஹோமத்துல உட்காரு போ. சரிங்கம்மா. ஆதி நீயும் போ. வாங்க. எதுக்கு இந்த பிளான்னு தெரியலையே. ஓம் 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 பக்த சமஸ்த வாங்க உட்காருங்க. சமஸ்த விவித க்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வராஜ்ஞயா பரமேஸ்வரேத்யர்த்தம் சுபாபியாம் சுபே தினே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः தேவராத்ரே ஸ்வேதவராஹ கல்பே வஜ்ரஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிंशततमे कलियुगे प्रथमे पादे झामोद्भवे भारतवर्षे भरतखण्डे मे वासुदे सदाब्दे अस्मद्वे व्यवहारिणे. இந்த ஹோமத்துல சட்டையோட உட்கார கூடாது. ரெண்டு பேரும் சட்டையை கட்டிட்டு உட்காருங்க. நானும் சட்டையை கட்டணுமா சாமி? நீங்க சட்டையை கழட்ட வேண்டாம். இந்த ஹோமக்கமே இவா ரெண்டு பேரும் ஆரோக்கியத்துக்கு தான் பண்றோம். இவா ரெண்டு பேரும் கழட்டினா போறோம். ஆண்டி இருக்கட்டும், இப்ப கழட்ட வைக்கிறேன் பாரு. ஆதி, ஐயர் உன்னைய சேர்த்தா சொன்னாரு. சட்டையை கட்டிட்டு பூஜைக்காக தான். ஓ, இதுக்குதான் இவ்ளோ பிளான் போட்டிருக்காங்களா? ஆனா எதுக்குன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? ஆதி, சட்டையை கழட்டு. கைட்டிடு, அம்மாவே சொல்றாங்க, கைட்டிடு. சரிம்மா. சட்டையை கழட்டுடா. ஆஹா, ட்விஸ்ட்ல ட்விஸ்ட். பச்சை எங்க? எப்படி அது எப்படி பச்சை குத்துனதே இல்லாம போவோம்? எப்படி இது? ஆமா, மாமா ஏன் நம்ம பேரை அழிச்சிட்டாரு?
நான் கொஞ்சம் முன்னேற்பாடாக பிளான் பண்ணியிருந்தேன். அந்த நேரத்தில் நான் அம்மா கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு நீ தானே ரொம்ப தவிச்ச. எங்க என் பேரை அழிச்சிட்டீங்களோன்னு நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. அம்மா ஜூஸ். ஜூஸா? ஆமா, உன்கிட்ட ஜூஸ் கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன் இப்படி ஆடி அசைஞ்சு வர? அப்ப எனக்கு ஜூஸ் குடிக்கிற மூடு இருந்துச்சு. லேட் ஆனதால ஜூஸ் குடிக்கிற மூடே போயிடுச்சு ஆண்டி. ஆமா ஆமா, கரெக்ட் தான். எனக்கு கூட இப்ப ஜூஸ் குடிக்கிற மூடே இல்ல. வேற என்ன செய்யலாம்? காஃபி குடிக்கலாமா? காஃபி வேண்டாம் ஆண்டி, புதினா டீ குடிக்கலாம். ஆ கரெக்ட். இவ கூட புதினா டீ ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. நீ என்ன பண்ற? கடகடன்னு ஓடி போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு புதினா டீ போட்டு சூடா கொண்டு வர போடு. சரிங்கம்மா. பார்வதி, கொண்டு வந்த ஜூஸை ஏன் எடுத்துட்டு போற? இந்த ஜூஸை இங்கே வச்சுட்டு போ, நானே குடிச்சிடுறேன். இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியல. பார்வதி, எனக்கு ஜூஸ் கொடுத்துட்டேனே, எனக்கு புதினா டீ மறந்துடாத. அப்படியே வாயில விடுங்க ஆண்டி. கொன்னுடுவேன். பேசாம குடிடி. அந்த சமையல்காரியை இன்னைக்கு ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்க விடக்கூடாது மித்ரா. ஆமா ஆண்டி, இன்னைக்கு அவளுக்கு பெண்ட கழட்டணும். கழட்டுறேன். அம்மா டீயா? ஆனா நீ வெறும் டீயை கொண்டு வந்திருக்கியே, அது எப்படி குடிக்க முடியும்? கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கலாம்ல. இதெல்லாம் தனியா சொல்லணுமா உனக்கு? போ, கீழே வச்சுட்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வா. வேடி கீழே. ஏய், அப்புறம் இந்த கப்பெல்லாம் யார் எடுத்துட்டு போவா? நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். உடனே அனுப்புங்க. ஓகே. பார்வதி என்ன பண்ணிட்டு இருப்பா? போய் பார்ப்போம். இந்தாங்கம்மா. எடுத்துக்கோ மித்ரா. சரி, இப்ப இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள டீ ஆறி போயிடும்ல, அப்ப அது வேஸ்ட் தானே. பேசாம நீ டீ எடுத்து போயிடு. போயிடு. அப்புறமா நீ வரும்போது சூடா கொண்டு வா. என்னடி பாக்குற? போ, இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஜூஸ் சாப்பிடணும் போல இருக்கு. போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஏய், சொல்றது காது கேட்கலையா? பே. தின்னி முட்டை, தின்னி முட்டை.
பார்வதி சொல்லுங்க மாமா. கேம் விளையாட அத்தை கூப்பிடுறாங்க. வா பார்வதி. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நான் கேம் விளையாடலாம் வரல. உனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு பாரு. இப்படி வேலை வேலைன்னு இருக்காத பார்வதி. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணாமா? அத்தையே ஆசைப்பட்டு உன்னை கூப்பிடுறாங்க. அப்புறம் ஏன் யோசிக்கிற பார்வதி? வா. இல்ல மாமா, நான் வரல. கேம்ல மித்ராக்கா விளையாடி என்னையும் அத்தையும் தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப நீ வந்து விளையாடி அவங்கள ஜெயிச்சு காட்டு. என்ன பார்வதி யோசிக்கிற? மித்ராக்கா கூட விளையாட பயமா இருக்கா? எனக்கு ஒண்ணு பயம் இல்ல. நான் தோக்க மாட்டேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். மித்ரா என்கிட்ட தோத்து போயிடுவாங்களே, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வா, அதையும் பார்க்கலாம். வாங்க. அத்தை, பார்வதி ஜெயிச்சிருவாளா மித்ராக்கா தோத்துருவாங்களா? நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். இந்த போட்டியில இவ தோத்துட்டா அதுக்கப்புறம் இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. இந்த ஊரை விட்டே போயிடணும். சரி உமாமா, நான் தோத்துட்டா இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டும் போயிடுறேன். அதே மாதிரி அவங்க தோத்துட்டா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். சரியா? நீங்க சவாலுக்கு ரெடினா நான் போட்டிக்கு ரெடி. நான் ரெடி. நான் ரெடிதான். Stop.
போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க செய்யணும். போட்டியில நான் தோத்துட்டா என்ன இந்த வீட்டை விட்டும் ஊரை விட்டும் போக சொன்ன மாதிரி நான் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி சொன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை மூத்த மருமகன் சொன்ன அகிலா அம்மாவே உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லி விரட்டி அடிக்கணும். அதுக்காக தான் உன்னை இப்போ விட்டு வைக்கிறேன். அர்த்தமே இல்ல. ஹலோ பார்வதி, எனக்கு பால் வேணும். இதை எடுத்துட்டு வந்துடுறேம்மா. அம்மா, பால் கொண்டு வந்திருக்கேன். கதவு ஓபன்ல தான் இருக்கு. உள்ளவா பார்வதி. வச்சுட்டு போ. நான் தான் உன்னை வச்சுட்டு போன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. சின்னையா வேற கோவமா வெளியில போனாரு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. நீ இன்னும் போகலையா? நான் தான் உன்னை அப்பவே போக சொன்னேன்ல. போ.
அவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆதி அவளை தூக்கிட்டு போறா? என்ன நடந்திருக்கும்? அப்படியோ பார்வதி. பார்வதி, ஐஸ்வர்யா தூக்கு மாத்திரை சாப்பிட்ட விஷயத்த வேற யார்கிட்ட சொன்னியா? இல்ல பெரியயா. ஐஸ்வர்யா தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? அவளுக்கு என்னாச்சு? எதுக்கு தூக்க மாத்திரை சாப்பிடணும்? சின்னையாவை புரிஞ்சுக்காம ஐஸ்வர்யா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே. அம்மா, சின்னையா ஆஸ்பத்திரிக்கு வந்துருவார்ல? வந்துடுன்னு சொல்லியிருக்கான். சரி, வேற யாரும் பார்க்கறதுக்குள்ள வண்டியில் ஏறு. சரி. காதல் கிளிகளே, இனி இருக்கு உங்க 2 பேருக்கும். மித்ரா, ஆண்டி, என்ன இன்னும் தூங்கலையா? அந்த சமையல்காரியை இந்த வீட்டை விட்டு துரத்துற வரைக்கும் நான் தூங்குறதா இல்ல மித்ரா. இந்த வீட்டை மட்டும் இல்ல, அவளை இந்த உலகத்தை விட்டு துரத்தணும் தான் நம்மளும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்டோம். அவ ஒவ்வொரு தடவையும் எப்படியாவது தப்பிச்சிடுறா ஆண்டி. வருத்தப்படாத மித்ரா. இத்தனை நாள் அந்த சமையல்காரி நம்ம கையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை நாம பிளான் பண்ணாமலே நம்ம கிட்ட வந்து சிக்கி இருக்கோம். அவளை வச்சு செஞ்சிட வேண்டியதுதான். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் சொல்றதை விட இந்தா நீயே பாரு. இந்த நேரத்துல கார்ல இவங்க 2 பேரும் எங்க கிளம்புறாங்க? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாரும் பாத்திர கூடாதுன்னு திருட்டுத்தனமா கிளம்பிருக்காங்கன்னு நல்லா தெரியுது ஆண்டி. அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது. நீங்க அதையும் இதை லிங்க் பண்ணாதீங்க. 2 தடவை உன் கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு உன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையோ, நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆதி. ஊர்ல எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி நினைச்சா அத முடிச்சு காட்டுற சக்தி படைச்சவன்னு என்ன பத்தி பெருமையா பேசுறாங்க. அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கலையா ஆதி? என்னால நடத்தி காட்ட முடியல. கோடி கோடியா பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. எல்லாம் இருந்தும் என்னால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையாதி.
பெத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையேங்கிற வேதனை என் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்காதி. நீ மாப்பிள கோலத்துல மணமேடையில உட்கார்ந்து தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சிய நான் எப்ப பார்க்க போறேன்? அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தோ உன் கல்யாணம் மட்டும் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு விதிதான் காரணம். விதி மேல பழி போடுறதை தவிர இந்த அம்மாவுக்கு வேற வழி தெரியல ஆதி. கவலைப்படாதீங்கம்மா. ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது நிச்சயமா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். கூடிய சீக்கிரம் நீங்க படுற வேதனை எல்லாம் சரியாயிடும். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. சரி ஆதி, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட்மா. குட் நைட். என்னப்பா, தண்ணி குடிக்க வந்தீங்களா? தண்ணி வேணுமாப்பா? மணி என்ன ஆச்சு? மூணு மணிக்கு பக்கமா இருக்குப்பா. விடிய காலம் 3 மணி ஆக போகுது. இவ்வளவு நேரமா வீட்டுல வேலை இருந்துச்சு? ஆமாப்பா, அம்மா சில ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு காலையில செய்ய ஆரம்பிச்சா லேட் ஆயிடும். அதனாலதான் நான் நைட்டே செஞ்சு முடிச்சிட்டு வரேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ வர்றதுக்கு லேட் ஆகும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ வருவேன்னு நான் 12 மணி வரைக்கும் தூங்காம ஹால்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் நினைச்சேன். ஏதோ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர அவசரத்துல மறந்துட்டேன். சரி சரி, போய் படுப்போ. சரிப்பா.